வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு கேரள எல்லையோரம் மழை எதிர்பார்த்தது போல் அமைந்தது. கன்னியாகுமரியில கொஞ்சம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவட்டம் தள்ளி திருநெல்வேலி மாவட்ட எல்லை பகுதிகளில் இருக்கும். அங்கே வரை மழை. தும்பக்கோடு 5 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதாவது இது பார்த்தீங்கன்னா குலசேகரத்திற்கு வடக்கே பேச்சிப்பாறை அணையை ஒட்டிய பகுதி நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அதே போல ஆங்காங்கே மழை தான். செருகோல் 15 மில்லிமீட்டர் மழை. அதாவது குழித்துறைக்கும் பத்மநாதபுரத்திற்கும் இடைப்பட்ட சற்று வடக்கு புறம் உள்ள பகுதி. கேரள எல்லையோரமும் மழைதான். 12 மில்லிமீட்டர் மழை. எடைக்கோடு அதே போல கொல்லங்கோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைதான். முஞ்சிராய் இதெல்லாமே மழை பொழிவு இருந்தது. நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள்ல நேற்றைக்கு மழை அமைந்தது. குறைந்தபட்சம் ஒரு நனைக்கும் மழையிலிருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கு. இந்த மழைப்பொழிவு இன்றோட இந்த கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில் பொழிவது விலகும். நாளையிலிருந்து இன்றைக்கு இருக்காது, இன்றைக்கே இருக்காது. கேரள பகுதி தான். அதாவது கேரள பகுதியோட மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு சரிவும் கேரள பகுதியிலையும் கடலோரமும் இருக்கும். காரணம், அங்கே இருக்கக்கூடிய உயரழுத்தம், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயரழுத்தம், அங்கே இருக்கக்கூடிய உயரழுத்த குளிர்காற்றும் ரெண்டும் சந்திக்கிறது. அதாவது வெப்பமடைந்து மேற்கு நோக்கி போறதும், அரபிக்கடலில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை தாண்டி ரொம்ப ஹைட்ல போய் கேரளாவில் மலையை தாண்டி மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு வானிலை அமைய போகிறது. இதனால தமிழ்நாட்டில் என்ன ஆகும்னா வெயில் கொஞ்சம் கூடுன்னு சொல்லியிருக்கிறோம். இரவு நேர பனிப்பொழிவுன்னு சொல்லியிருக்கிறோம். அதிகாலை பனிப்பொழிவுன்னு சொல்லியிருக்கிறோம். டெல்டாவில் இன்னைக்கு மூடு பனி. இதை பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுது வாகனங்கள், அதாவது நன்றாக எதிரே வரக்கூடிய வாகனங்களை தெரியாமல் மஞ்சள் விளக்கு எரிய விட்டு தான் இன்றைக்கு விட வாகனங்கள் டெல்டா மாவட்டங்களில் பயணித்தது. ஆக இதை நாம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் மூடு பனி தான். குறிப்பாக புதுக்கோட்டை முதல் ராமநாதபுரம் வரைக்கும் நல்ல மூடு பனி. உள்ளே தஞ்சாவூர் மாவட்டம், அரியலூர், பெரம்பலூர் வரைக்கும் உள்ள கடலோர பகுதி. இதற்கு காரணம் என்னன்னா, உயரழுத்தம் கடற்கரை ஓரமாக நீடிக்க மேலிருந்து இறக்கக்கூடிய காற்றும் குளிர்காற்றும், அதாவது அப்படியே கொல்கத்தாவுக்கு அந்த பக்கம் மியான்மர் வழியாக வரக்கூடிய அந்த உயரழுத்த காற்று வங்கக்கடலில் இறங்கி வந்து தமிழ்நாட்டில் தரையேறுகிறது. இவை இரண்டும் இணைந்து மூடுபனியை ஏற்படுத்தி இருக்கு. இது தினசரி மூடுபனியை கொடுக்காது. நாளைக்கு மூடுபனி இருக்காது, குளிர்பனி இருக்கும். பொதுவாக அதிகாலை நேரத்துல நள்ளிரவுக்கு பிறகு கடலோரம் அதிகாலை மாலை வந்துட்டாலே கிழக்கு காற்று ஜில்லுன்னு இருக்கும். பகல்ல தான் வெயில் இருக்கும். சூரியன் மறைவதற்கு முன்பே கடலோரத்துல ஜில்லுன்னு மேற்கு கிழக்கிலிருந்து காற்று வரும். இது இரவு நேரத்துல கொஞ்சம் நல்ல ஒரு குளிர்ந்த சீதோஷ நிலை கொடுக்கும். நள்ளிரவுக்கு பிறகு பனிப்பொழிவா மாறிடும். அதிகாலை வரைக்குமே பனிப்பொழிவு இருக்கும். காலை வரைக்கும் கூட அது குளிர் வானிலையை கொடுக்கும், இதமான வானிலையை கொடுக்கும். வெயில் வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் உயரும். இந்த கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய அந்த உயரழுத்த காற்று உள்ளே நுழையும் பொழுது, உள்ளே அதாவது மேற்கு மாவட்டங்கள்ல முதல் நாள் பயணித்த வெப்ப காற்று அது நள்ளிரவு வரைக்கும் அங்க அனலை கொடுக்கும். அதாவது கொஞ்சம் புழுக்கத்தை கொடுக்கும் நள்ளிரவு வரைக்கும். நள்ளிரவுக்கு பிறகு அங்கேயும் குளிர்ந்துடும். மாலை இரவிலே கடலோரம் நுழைந்த காற்று நள்ளிரவு வரை, அதாவது 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனா மேற்கே போய் சேர்வதற்கு நள்ளிரவுக்கு பிறகுதான் நேரம் பிடிக்கும். 40 கிலோமீட்டர் வேகம்னா ஒரு கார் பயணிச்சா நாகப்பட்டினத்திலிருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வாகனம் பயணித்தால் எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அதே போல மெல்ல போய் மேற்கே போய் நள்ளிரவு வரை அனலை கொடுத்து விட்டு ஒரு புழுக்கத்தை கொடுத்து விட்டு மாலையில் கடலோரம் தொடங்கிய அந்த குளிர்காற்று நள்ளிரவுக்கு பிறகு போய் அங்கே குளிர்ச்சியான சீதோஷ நிலையை கொடுக்கும். அதிகாலை குளிர்ந்து காணப்படும். இங்கே அதிகாலை புறப்பட்டது காலை போய் அங்கே குளிர்ந்த வானிலையை கொடுக்கும். ஆக மேற்கு மாவட்டங்களுக்கு நள்ளிரவுக்கு பிறகு குளிர்ந்த வானிலை காலை வரைக்கும் நீடிக்கும். கடலோர மாவட்டங்களுக்கு பொழுது விடிந்ததும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பனி விலகியதும் வெப்பம் உயரும். வெப்பம் உயர்ந்தாலும் கடலோரம் உயரழுத்தம் நீடிக்கிற காரணத்தினால இதமான வெப்பம் தான் இருக்கும். வெயில் தான் பிரைட்டா இருக்கும். வானத்துல மேகம் இல்லாத காரணத்தினால வெளிச்சம் நல்லா பிரைட்டா இருக்கும், வெயில் இருக்கும். ஆனா அந்த வெயில்ல பெரிதா சுடாது. குளிர்சாதன வசதியில இருந்தவர்களுக்கெல்லாம் சுடும். அதாவது பழக்கப்படாதவர்களுக்கெல்லாம் சுடும்.
ஆகவே குளிர்சாதன அதாவது இயல்பான இந்த நேரத்தில் வீசக்கூடிய அடிக்கக்கூடிய வெப்பம் சராசரிக்கு குறைவாக தான் வெப்பம் இருக்கும். ஆனால் வெப்பம் 96 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் கூட போகலாம் சில இடத்துல. திருச்சிக்கு மேற்கே தான் அது 37 டிகிரி 38 டிகிரிக்கு போகும். அது திருச்சிக்கு மேற்கே 100 டிகிரிக்கு நெருக்கமாகவும் ஒரு சில நாள் 100 டிகிரியும் போகும். கரூர், அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈரோடு, நாமக்கலோட ஈரோடு மாவட்ட எல்லையோரம், தாராபுரம் உள்ளிட்ட திருப்பூர் மாவட்ட பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி, இங்கெல்லாம் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். அதுவும் வரக்கூடிய 7ஆம் தேதி வரைக்கும் தான். 7ஆம் தேதி வரைக்கும், 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் தான். மீண்டும் ஒரு முறை, மேற்கு மாவட்டங்கள்ல நள்ளிரவுக்கு பிறகு அதிக காலை வரைக்கும் குளிர்ந்த வானிலை. வெயில் ஏற 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 கிழக்கிலிருந்து வரக்கூடியது வெப்பமடைந்த அனலாக வரும், ஈரப்பதம் இல்லாத காற்றாக வரும். கடலோரத்துல மாலையிலிருந்து காலை வரைக்கும் குளிர்ந்த வானிலை தான். பகல்ல சராசரி வெயில் இருக்கும். உணர்வு வெப்பம் அதிகமா இருக்கும் மரங்கள் இல்லைன்னா. பாக்கி எல்லா இடத்துலையும் சராசரி வெயில் தான். அது பல ஆண்டுகளை ஒப்பிடும் பொழுது ஒப்பிட்டு பார்த்தால், புள்ளி விவரங்களை பார்த்தால் இது குறைவா தான் தெரியும். ஓகே, அடுத்தது மழை எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேர இந்த பனிப்பொழிவும் அதிகாலை பனிப்பொழிவும் காலையில குளிர்ந்த வானிலையும் விலகிய பிறகு பகல்ல வெயில் வந்த பிறகு இப்படியே வானிலையை 7ஆம் தேதி வரை கொடுக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் தேதி இடையில ஒரு காற்று சுழற்சி ஒன்று வருது. அது காற்று சுழற்சி இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கொஞ்சம் இதமான வெப்பநிலையை கொடுக்கும் வகையில் அமையுமே தவிர அது மழை தராது. மேகமூட்டங்களை உருவாக்கலாம், குழப்பமான வானிலையை ஏற்படுத்தும், அவ்வளவுதான். அது மழை தராது. காரணம் என்னன்னா, வருவதும் குளிர்காற்று, இருப்பதும் குளிர்காற்று, உயரழுத்த காற்று. உயரழுத்தத்துல போராடிதான் அது பின்னுக்கு தள்ளணும். அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இல்லை. உயரழுத்தத்தை பின்னுக்கு தள்ளும் அளவிற்கு அந்த 3ஆம் தேதி வரக்கூடிய காற்றுக்கு சக்தி இல்லை. அதனால கொஞ்சம் மேகமூட்ட வானிலை இருக்கும், அவ்வளவுதான். வெப்பநிலையை கொஞ்சம் குறைச்சு கொடுக்கும், அவ்வளவுதான். அந்த பணியை மட்டும் செய்யும் 7ஆம் தேதி வரைக்கும். 8ஆம் தேதிக்கு அப்புறம் வலுவான நிகழ்வு இருக்கு. நம்ம படத்துல காமிச்சிருக்கிறது 8ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய ஓடிக்கொண்டிருக்கூடிய நிகழ்வு. 8ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு இது நாம படத்துல காமிச்சிருக்கோம். எந்த ஊடகமும் இதை தெரிவிக்கல, கற்பனை படம் தான் இது. ஆனால் இது 8ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை நாம 2 நிகழ்வை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனா நாம இது உறுதியா பெய்யும் நான் சொல்லல. ஆனால் கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த குறைந்த அழுத்த காற்று சுழற்சி தெற்கு காற்றை பழையபடி இழுக்கும் போல் தெரியுது. பழையபடினா எப்போ? கடந்த 21ஆம் தேதி 22ஆம் தேதி இழுத்தது இல்ல, அதே போல தெற்கு காற்றை எடுக்கும் போல் தெரிகிறது. தெற்கு காற்றை எடுத்து மேற்கு மாவட்டங்கள்ல போய் குவிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆக 8ஆம் தேதிக்கு மேல் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை தெரியுது. 15ஆம் தேதி வரைக்கும் அந்த முதல் நிகழ்வு. கடலோரத்திற்கு எப்படி இருக்குங்கிறது ஆய்வில் இருக்கு. ஆனா கடல்ல மழை பொழிவை கொடுக்கும். காரணம் என்னன்னா, தெற்கு காற்றும் கிழக்கு காற்றும் கடலில் சந்திப்பை ஏற்படுத்தும். அந்த தெற்கு காற்று இலங்கை வழியாக போவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு அந்த 21ஆம் தேதிக்கு பிறகு 28ஆம் தேதி வரை வந்த வானிலை மீண்டும் ஒரு வானிலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் 8ஆம் தேதிக்கு பிறகு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு இந்த அறிக்கை அல்ல. மழை பெய்யுமோ என்று விதைப்பையெல்லாம் ஒத்தி போடுறவங்களுக்கான அறிக்கை அல்ல. அறுவடை விவசாயிகளுக்கான முன் எச்சரிக்கை தான். ஆனே அதே நேரத்தில் நான் பீதியோ அச்சமோ படுத்தல, உங்கள் விருப்பத்துக்கு விட்டுறேன். ஏனென்றால் வானிலை அறிக்கையோட இணைந்திருக்கணும். மழை வருவதற்கான சாதகம் இருந்தால் அறுவடை செய்யணுங்கிறதுனால தான். நான் பச்சையா பிடிச்ச அறுவடை எல்லாம் செய்ய சொல்லல. முதிர்ந்த நெல் தானியங்கள் அறுவடைக்கு தான், புரியுதுங்களா? அந்த நாள்ல போய் அறுவடை பண்ணிட்டு நினைக்கிறதுக்கு தான், நினைப்பு கூடாது என்பதற்கு உங்களுடைய நன்மைக்கு தான். எத்தனையோ பேர் பயன்பெற்று இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு இடத்துல புரிதல் இல்லாமல் அறிதல் இல்லாமல் தேவையில்லாத முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு ஆண்டாண்டு காலமாக எனக்கு மனவேதனை ஏற்படுத்துவது உங்களுக்கு வழக்கமாக இருக்கிறது. புரிதல் இல்லாமை காரணமாக. புரிந்து கொள்ளுங்கள், எல்லாமே முன் எச்சரிக்கை தான். நாம எதுவும் அச்சமோ பீதியோ ஏற்படுத்தல. என்னுடைய குரல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எப்பொழுதுமே. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வானிலை அறிக்கைக்குள்ள போயிட்டேன்னா குரல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் 8ஆம் தேதிக்கு பிறகு நிகழ்வு இருக்கு. அந்த நிகழ்வு கூட இதுல படம் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு நெருங்குமா, இலங்கை வருமா, நிலநடுக்கோட்டில் போகுமா, இவையெல்லாம் ஆய்வுல இருக்கு. நான் எதுவே நான் உங்களுக்கு சொல்றதுக்கான இல்லை. மேற்கு மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு கடந்த சில நாட்களாக பெய்தது போல மீண்டும் 8ஆம் தேதிக்கு மேல ஒரு மழை வாய்ப்பு தெரிகிறது. கடலோரத்துக்கும் தெரிகிறது, உறுதி அல்ல. அப்டேட்ஸோட இணைந்திருக்க வேண்டும், தெரியுதுங்களா?
ஆகவே என்னால் வானிலை அறிக்கையை சொல்ற அளவுக்கு இல்லை. யாராவது ஒருத்தர் கொடுக்குற எனக்கு தொல்லை, ஒருத்தரா புரியாமல் எவ்வளவு பேர் கஷ்டப்படுத்துறீங்க. நன்றி, விசுவாசம் இல்லாமல். புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தயவுசெய்து இவெல்லாம் வார்த்தைகள் வருவதில்லை. வருவதற்கே வார்த்தைகளை விடுவதற்கே அச்சப்பட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. நன்மை செய்வதற்கு காலம் இல்லை அது. ஆகவே அப்படி இருக்கிறது இது. ஆகவே மேற்கிழக்கிலிருந்து வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேல் நிகழ்வு வருகிறது. அது எந்த அளவுக்கு முன்னேறும் என்பதை பார்ப்போம். தென் மாவட்டங்களுக்கும் நிறைய பேர் ஒதுக்கி இருப்பீங்க. வருன்னு சொன்னார், எங்களுக்கு பெய்யல சார், கயத்தாறுல பெஞ்சுது, அங்க பெஞ்சுது, எங்களுக்கு பெய்யல சார் அப்படின்னு ஒருத்தர் சில பேர் திட்டிட்டு இருப்பீங்க. இயற்கை, நான் அழைச்சிட்டு வந்து இங்க வந்து கரைச்சி விடல. நான் அழைச்சிட்டு வந்து பால் ஊத்துற மாதிரி ஊத்த முடியாது. புரிஞ்சுக்குங்க, நான் அழைச்சிட்டு வரல. இயற்கையோட செட்டிங், இரு காற்று இணைவு, குளிர்காற்று வெப்ப நீராவி எங்க இணையுதோ அங்கதான் செட்டிங் எல்லாம், எங்க செட் ஆகுதோ அங்கதான். மரங்கள் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் குளிர்விக்கும். புரிந்துக்குங்க. தடுக்கிறது, காற்றோட திசையை மாத்துறது எல்லாமே நிறைய சுழற்சிகள் இருக்கும் பொழுது ஒன்றோடு ஒன்று இணைந்து காற்றையே வழித்தடத்தையே மாற்றும், இணைப்பையே மாற்றும், செட்டிங்கே மாற்றும். அதெல்லாம் நினைச்சிங்க. ஆகவே நிகழ்வு இருக்கு 8ஆம் தேதிக்கு மேல. 20ஆம் தேதிக்குள்ள 2 நிகழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நிகழ்வு ஆய்வில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 2ஆவதாக வரக்கூடிய நிகழ்வு சற்று வலுவானதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.